தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். மார்கழி மாதம் 25வது நாள் திருவம்பாவை ஒட்டி சிந்தனைகளை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் சிந்திக்க இருக்கக்கூடிய வரி என்பது ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருடன். சிவபெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, ஓத உலவா, அவனை யாரும் ஓத முடியாது, அவனை யாரும் சொல்லிவிட முடியாது. இப்படிப்பட்டவர் என்று அவனை எளிமையாக சொல்லிவிட முடியாது. அவன் யார் அப்படின்னா, வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும், வேதங்கள் துதித்தாலும் வேதங்களாலும் அறியப்பட முடியாதவன், விண்ணோர்களாலும் அறியப்பட முடியாதவன், மண்ணுலகத்தாரும் அறியப்பட முடியாதவன். அப்போ யார் தான் அறிய முடியும் அப்படின்னா, அவன் அறியப்படக்கூடியவன் யாருக்கு? தோழமையாக அறியப்படக்கூடியவன், தோழனாக அறியப்படக்கூடியவன் யாருக்கு அப்படின்னா, தொண்டு செய்பவர்களுக்கு. இந்த தொண்டு செய்கிறவர்களுக்கு பெருமான் தோழனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறோம். நாமெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், திரு நம்பியாரூரருக்கு தான் நம்மளுடைய சிவபெருமான் தோழனாக இருக்கின்றார் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, மணிவாசகர் சொல்றார், யாரெல்லாம் தொண்டு செய்கின்றார்களோ அவர்களுக்கு தோழனாகவும் அவர்களுடைய உள்ளத்திலே நிறைந்து நிற்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போ தொண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, தொடர்ந்து செய்கின்ற அந்த உதவி, ஒரு ஆன்மாவுக்கு தொடர்ந்து செய்கின்ற உதவியைத்தான் நாம் தொண்டு அப்படின்றோம். இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு 30 பேருக்கு ஒரே நாளில் சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது உதவியில் வரும். ஆனால் ஒருத்தருக்கு தொடர்ந்து 30 நாட்கள் நாம் சாப்பாடு போடுறது அப்படின்றது தொண்டில் சேரும். அதாவது ஒரு காலத்தினுடைய அளவில் தொடர்ந்து செய்கின்ற அந்த உதவிக்கு தொண்டுன்னு பேர். அந்த தொண்டு செய்கின்றவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியவன் சிவபெருமான். தொண்டுனா இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு விடுறதில்லை. ஒரு நாள் செஞ்சோன்னா அதை இப்போது மாதத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஏதோ ஒரு வரிசையில் நாம் செய்கின்ற அந்த உதவி அல்லது ஒரு தொண்டு என்பது தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் அது பேர் தொண்டு. அப்படி தொண்டு செய்கின்ற தொண்டர்களுடைய உள்ளத்திலே உலகத்தினாலே யாருனாலேயும் அறியப்படக்கூட முடியாத சிவபெருமான் உறைந்து நிற்கின்றான்னு சொல்கின்றார்கள். அப்போ தொண்டின் பெருமையை நம்ம என்ன சொல்கிறது, தொண்டனுடைய பெருமை என்னன்னு சொல்கிறது. இந்த உலகத்தில் நிறைய ரசிகர் மன்றம் இருக்குது. தலைவர் இருப்பார், அந்த நடிகர் ரசிகர் தலைவராக இருப்பார், அப்புறம் தொண்டர்கள்லாம் இருப்பாங்க. யார் தொண்டராக இருக்கான்னு அந்த நடிகருக்கும் தெரியாது, அந்த தலைவருக்கும் தெரியாது. ஆனால் இங்கே அப்படியே மாற்றி இருக்கும். சிவபெருமானுக்கு தொண்டராக இருக்கிற அத்தனை பேரையும் சிவபெருமான் அறிவார். ஆனால் சிவபெருமானை அறிந்த தொண்டர்கள் என்று யாரையும் சொல்லிவிட முடியாது. அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான் தொண்டர்களுடைய உள்ளத்தில் யாரும் காண முடியாத, யாருனாலையும் அறியப்பட முடியாத பெருமான். யாரெல்லாம் அடுத்த உயிர்களுக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே அவனே நிறைந்து நின்று தன்னை வெளிப்படுத்துகின்றான் என்ற பெரும் செய்தியை சொல்லி அந்த தொண்டர்களுடைய திருவடியும் சிவபெருமான் திருவடியும் போற்றுகின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம.